வணக்கம். நடு சீரடி சாய்பாபா ஆலயத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 6 மணி அளவில் காட்டாங்குளத்தூர் நடு சீரடி சாய்பாபா ஆலய மண்டபத்தில் திரு வி சங்கர நாராயணன் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் பெற்றதற்கான பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் திரு விஜயராகவன் மற்றும் நடராஜன் அவர்கள் உரையாற்றி வரவேற்பையும் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரு MGK கோபிகண்ணன், முன்னாள் சேர்மன் திரு ஆலிமுத்து, வணிகர் சங்க தலைவர் திரு தசரதன், XMZ மற்றும் துணைவியார் அவர்கள், கவுன்சிலர், காந்திநகர் திருப்பாளையம் நடு சீரடி ஆலய அன்னதான குழு தலைவர் திரு அன்பு, உளவுத்துறை திரு காந்திராஜா, துணை ஆட்சியர் மதுரை ஓய்வு டாக்டர் விஜயராம், திரு டாக்டர் சாய்குமரன், நடு சீரடி சாய்பாபா அறக்கட்டளை தலைவர் ஆலய நிறுவனர் திரு டாக்டர் திருக்குமார், நடு சீரடி சாய்பாபா அறக்கட்டளை செயலாளர் திரு சக்திவேல், நடு சீரடி சாய்பாபா அறக்கட்டளை திரு ரெட்டி டைரக்டர் திரு ஆறுமுகம், மெட்டல் பாயிண்ட் டைரக்டர் திரு லோகேஷ், MBBS டாக்டர் சுப்பிரமணியன் மற்றும் HF குரூப் ஊழியர்கள், பக்த கோடிகள் கலந்து கொண்டார்கள். இவ்விழாவில் மாற்றுத்திறனாளிகளின் 150 குடும்பத்திற்கு அரிசி வழங்கி அன்னதானமும் வழங்கினார்கள். விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெட்டி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் தட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் தட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. மிக்க துணி உண்டு, இளைஞர்கள் பக்க துணை உண்டு, உடன்வர மக்கட் படையுண்டு, முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. இன்னொரு உயிரை கொன்று பூசிப்பது மிருகவடா, இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் நரக்கடா. யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் எட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு
லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா எல்லா புகழும் முழுவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே தோழா உன்னால் வாடா உன்னால் முடியும் தளபதி தளபதி நீரா நீரா அன்பு தலைவா கட்சி நமக்கே அழகிய தமிழ் மகன் நீதானே நீதானே எல்லா புகழும் ஒருவன் ஒருவனே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு எந்த வேலைக்கும் வெற்றிகள் வேலைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊரைக்குமே இன்றை விதித்தால் நாளை முளைக்கும் அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸ்டீவ் ஜாப்ஸ். ஐபோன் இன்னைக்கு இல்லாத ஆட்களே கிடையாது. நீ ஐபோன் இன்னைக்கு உலகத்துல இருந்தா ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இப்ப வருவாரு. எனக்கு வந்து 1995 தெரியும். அப்பவே சொல்லுவாரு, முதல்ல நீ ஒரு வெற்றியாளர் ஆகணும்னா உனக்கு என்ன வேணும் நீ முதல்ல கேட்க பழகிக்கணும். You should ask what you want and you should decide what are all the things you want and plan yourself for. So நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் யாருக்கும் காப்பி ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ அதனால ஒரு வெற்றியாளராக இருப்பதற்கு நம்ம முதல்ல டிசைட் பண்ண தெரியும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு. அந்த என்ன வேணுங்கிறத பண்ண பிறகு அதுக்குரிய முயற்சி, அதாவது ஃபீனிக்ஸ் சொல்லுவோம், ஃபீனிக்ஸ் செக்லிஸ்ட். ஈவன் போலீஸ் வந்து ஒரு அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க. ஈவன் சொல்ல போனா நம்மளுடைய கார்கில் போர் நடந்திருக்கும். அந்த மாதிரி பட்டாலியன்ல போர்ல போலீஸ் துறையில ஈவன் ஆட்சியாளர்கள்ல சேர்மன் அவங்களாம் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் கொரோனா பீரியட்ல. அதே மாதிரி ஒரு போர் வரும்போது அப்போ ஃபீனிக்ஸ் செக்லிஸ்ட் சொல்லுவோம். அந்த ஃபீனிக்ஸ் செக்லிஸ்ட் தெரியாத ஒரு உயர் அதிகாரிகளே இருக்க முடியாது. ஆனா அன்னைக்கு டிவிஎஸ்ல இருந்து வருது. அப்பயே இந்த ஃபீனிக்ஸ் செக்லிஸ்ட் ஒரு சின்ன சாராம்சம் தான் பிளான் டு செக் ஆக்ட். இந்த பிளான் டு செக் ஆக்ட் மூலமா இதுவரைக்கும் தோல்வியே இல்லை. இன்னைக்கு வந்து அப்போ ஒரு சின்ன பொசிஷன்ல இருந்து இப்போ ஒரு மிகப்பெரிய எம்என்சி ஹீத்ரோ மெக்கானிக்கல் ஏர்கிராஃப்ட் பிரெஞ்சு கம்பெனி, உலகத்துல 40 நாடுகள்ல கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட ஒரு வெயிட் பில்லர், ஒன் ஆஃப் தி வெயிட் பில்லர் தான் எங்க சங்கரையா. இதுல வந்து ஒரு வீடு கட்டணும்னா எப்படி ஒரு கடைக்கால் சொல்லுவோம், ஒரு பீம் கட்டணும்னு சொல்லுவோம். அந்த பில்லராக இன்னைக்கு வளர்ந்துருக்கிறார்கள் ஆசியாவில். இதுல வந்து பெரிய விஷயம் இல்லை, எனக்கு தெரியும். ஆனா இதுல எந்த ஒரு பெரிய விஷயம்னா இருந்தாலும் அவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் எளிமை. ஒரு பாராட்டு நடக்கும். இல்ல வந்து எங்களுடைய கம்பெனில பெரிய பெரிய சிஇஓ எல்லாம் வருவார். அவர் சேலரி எல்லாம் ஒரு நாளைக்கு 1 லட்சம், ஒரு நாளைக்கு 1 லட்சம்.
ஆனா அவங்க எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில ரொம்ப எளிமையா இருப்பாரு. உரைகுடம் தருமோ நிறைகுடம் தருவார் அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தில் அப்படி பார்த்தாலே தெரியும் எப்படி ஒரு ஒரு பழத்துக்கும் ஒரு விசேஷம். அந்த எலுமிச்சை மரம் சின்னதா இருக்கும், அந்த எலுமிச்சை மரத்துக்கு பேர் தான் தேவப்பழம். அதனால பல எல்லா விதமான பூஜைகளும் எலுமிச்சை மரம் எல்லாமே இருக்காது. அந்த மாதிரி எங்களுடைய தேவப்பழம் இப்படி அவரை பத்தி நான் சொல்லிட்டே போலாம். ஒரு முக்கியமான தருணம் வந்தது. எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு கஷ்டம் நடந்திருக்கும். அந்த பல தருணங்கள்ல ஆழ்ந்த யோசனை, பொறுமை, இன்வெஸ்டிகேஷன், இது மூணும் தான் அவரோட வெற்றி. எதையுமே தாம்பூம் செஞ்சுட்டு எதையுமே தாம்பூம் சத்தம் போட்டுட்டு கோவப்பட்டு நோ நத்திங். ஒரு அழகான அணுகுமுறை இருக்கும். அதனாலதான் அவரை சுத்தி எதிரியான கூட்டம் நண்பனாகி இன்னைக்கு அவர் கூடவே இருக்காங்க. எல்லாரும் ஒரு மிகப்பெரிய அனுபவம். பல விதத்தில் நான் பார்த்து எழுதிருக்கேன். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், எங்களோட ஒவ்வொரு முடிவு போல சார் அப்படின்னு. ஒரு மருந்து எடுத்துட்டு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம். மருந்து இல்லாத இன்னைக்கு யாரும் இருக்குமா? அந்த மருந்து தான் நம்ம நோயை தீர்க்குது. அதே போல அந்த மருந்து வாங்கினா என்ன பண்றோம்? அந்த லேபிள பார்த்துக்கலாம் டாக்டர். என்னுடைய வாழ்க்கையில, எங்க ஊழியர்களுடைய வாழ்க்கையில இப்ப நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சங்கரையாவும் விஜயராமும் மருந்தும் லேபிளும் போல இதெல்லாம் வரல. அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே இன்னைக்கு அவரும் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. அவருக்கும் அந்த என்ன சொல்றது, இந்த ஆன்மீகத்துல அன்னதானத்துல அவ்வளவு ஈடுபாடு ரெண்டு பேரும். ஈவன் சங்கரையா சொல்றோம், அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை வச்சுட்டாங்க அவங்க குடும்பத்திலே கூட. அவங்களே எப்படியாவது பழகி வச்சு அவங்களுடைய டோட்டல் லைஃப் டேக் கேர், டேக் கேரிங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நாங்க அவ்வளவு தூரம் முன்னேற்ற. அவருக்கு இன்னைக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து அதை பாராட்டு விழாவில் இன்னைக்கு ஈடுபட்டிருக்கிறது விஜயராம் மற்றும் சுப்பிரமணியம் மற்றும் சேர்மன் நம்மளோட தலைவர் அலிமுத்து மட்டும் இல்ல, அவங்களோட திருக்குமரன் சாய்குமரன் ரெண்டு பேருமே செத்துருக்காங்க. ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஆனா இந்த நடுசீரடில இன்னைக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் டெடிகேஷனா ஏகப்பட்ட பேர் இங்க வந்திருக்காங்க. மட்டும் இல்ல, இங்க உட்கார்ந்து நம்ம இடம் பாபாவுடைய கால்பட்ட இடம். பாபாவுடைய சுவாச காலத்துல இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் டெடிகேட்டிவா தெரியும். நான் வரும்போது இப்ப அந்த ரோட்ல இருக்குது இந்த காயின் போட்டுருக்குதுல்ல, ஆனா இன்னைக்கு இருக்கு. நானே இன்னைக்கு பார்த்தேன். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பாபா இருக்கு. மக்களுக்காகவே ஒரு குபேர சாய்பாபா உருவாக்கி நீயே அபிஷேகம் பண்ணு, உனக்கு என்ன கேளு. அவர்களும் மேல 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 உயர்ந்து இன்னும் நிறைய பேருக்கு இந்த நடுசீரடி சாய்பாபா கோயில் மூலமாக நிறைய நற்பணி செய்யணும்னு எல்லாமே அந்த இறைவன் நான் வேண்டிக்கிறேன். நான் கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி அவரை பத்தி நானே பேசிட்டு தான் நல்லா இருக்காரு. இன்னும் நிறைய பேருக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு கடைசியில நன்றி வாசிப்பேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.
பற்றி நல்லா எல்லா இடமும் நான் கேட்டிருக்கேன். ஆனால் அவரோட நேராக பேசுறது கிடையாது. ஆனால் அவர் என்ன செய்வார் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவரோட நான் எதுவும் கண்டுக்கிறது விஜயராமன் எனக்கு சொல்லுவார் அடிக்கடி அவரை பற்றி. ஆனால் மேலே மேலே அவர் டாக்டர் பட்டவங்களை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் மேலே மேலே ஒரு வளர்ச்சி ஆகணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு இந்த தாய்மொழி கேட்டுக்கொள்வது. நன்றி. சாய்பாபா ஆலயத்தின் அன்னதான குழு தலைவர். இந்த அன்னதானம் இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் திரு பாளையம் ஐயா அவர்கள். அவரே ஏகேஜியில் நகர்மன்ற துணைத் தலைவராகவும் இருக்கிறாரு. அவர் வந்து கொண்டிருக்கிறார். வருகிறவரை என வரவேற்கிறோம். நடுவீடு சாய்பாபா ஆலயத்தின் அன்னதான குழு தலைவர் திரு பாளையம் ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை வாழ்த்து பொன்னாடை போட்டி மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். நமது நடுவீடு சாய்பாபா ஆலயத்தின் விழா குழு தலைவரும் அன்னதான குழு தலைவரும் இங்கு மேடையில் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு சங்கரையா டாக்டர் சங்கர நாராயணன் சார் உங்களிடம் 2 வார்த்தைகள் பேசுவார். அதுக்கப்புறம் டெப்டி கலெக்டர் காந்திராஜ் அவர்கள் 2 வார்த்தை பேசிட்டு நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அன்னதானத்துக்கு போயிடலாம். இந்த விழாவோட ஹீரோ எங்களுடைய மென்டர் சங்கரையா அவர்களை வருக வரவேற்று 2 வார்த்தைகள் பேசும்படி தாழ்ந்த பணிவன்புடன் இடம் தாழ்த்தி அவர்கள் பாதம் அடக்கி கேட்டுள்ளது. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இது ஒரு நிகழ்ச்சியான நேரம். நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சி பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போதே நான் ரொம்ப நேரம் பேச ஒன்றும் இல்லை. நான் வந்து எங்கள் மகளிர் 87ஆம் வருஷம் வந்தேன். இது வந்து வேலையை மட்டும் கற்றுக்க வாழ்க்கையை கற்றுக்கிற ஒரு இடம் இருந்துச்சுன்னா இப்போ அதனால் இந்த இடத்துல இந்த பக்கத்தை வாழ்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ முதல்ல இது யாருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னா விஜயா அவங்க சொல்லணும். அவங்களுக்கும் மிக நன்றி சொல்கிறேன். இந்த அண்ணா வண்டி கொடுத்தாங்கன்னு சொன்ன மாதிரி நாங்கள் ரொம்ப நேரம் பேசி இல்லை, பட் அவரை பற்றி தெரியும். இப்போ அவங்க தான் வந்து அது மாதிரி இப்போ ஓபி தம்பி இருந்தாங்க ப்ளஸ் கூட இருக்கவங்கலாம் முன்னாடிலேருந்து இந்த சொசைட்டிக்கு நிறைய பண்ணுவாங்க. இப்போ நம்ம பண்ணுறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது இந்த பக்கத்தை வந்து அவங்க சார்பாக வாங்குற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த பக்கத்தை என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். ஸோ நம்முடைய சேவை சாய்பாபா நடுசீரடி சாய்பாபா முயற்சியாளர் வந்து பண்ணுற எல்லாருக்கும் பாராட்ட சொல்லி அவங்க சேவை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறேன். என்னால் முடிஞ்சுதான் நான் என்ன பண்ண முடியும் அவங்க பண்ணுறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெகிழ்ச்சியான நேரமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நம்ம முடிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டெப்டி கலெக்டர் திரு காந்திராஜ் அவர்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தை. 4 லட்சம் மரக்கன்றுகள் நட்டுருக்காரு. வந்து டெப்டி கலெக்டர் இந்த கடைசி முடிய நேரத்தில் எக்ஸ் டெப்டி கலெக்டர் மதுரை காந்திராஜ் அவர்கள் 2 வார்த்தை பேசுவார். சான்றோர்கள் நிறைந்த இந்த அவையிலே இந்த சிறியவனை பேசுவதற்கும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சாய்பாபா என்னும் சிறந்த பக்தன் என்ற முறையிலேயும் அவரே என்னை அழைத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்வதால் இறைவனுக்கு சமம் என்று சொல்வார்கள். அதுபோல் ஒரு கை செய்வது இன்னொரு கை பார்க்காத வண்ணம் நமது ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்து வாழ்ந்து வரும் நம் தங்கரை வாழ்த்தி
அவர் என்னை என்றும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய பாடலை பாடலாம் என்று உங்கள் அனுமதியோடு வாழ்க்கை தத்துவத்தை அடக்கிய இந்த பாடல். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் பூக்களமே, ஒவ்வொரு விரியலுமே சொல்கிறதே இரவால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே மாறிடு, மழையோ அது பனியோ நீ மோதிடு. உள்ளமென்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் என்று சொல் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போச்சு காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். குழிதானும் கற்கள் தானே மண் மீது சிறையாகும், வலிதானும் உள்ளம் தானே நிலையான சுகாரம். யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு அமுகலாறு தினம் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஒரு மனமே மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வான மரத்தை யோசிப்போம், முயற்சி என்ற உங்கள் மட்டும் முயற்சி போல வாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு, உண்மை இல்லையாறு உறுதியோடு போராடும். மனிதாவும் மனதை விதை போடு மரமாறும், அவமானம் படுதோல்வி எல்லாமே புறமாறும். தோல்வி என்ற வரலாறு துக்கம் என்ன என்போர ஒரு முடிவில்லாது தெரிவில்லாத அந்த வானம் வசமாகும். மனமே ஓ மனமே மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு